ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபி, மெடிசினல் வேல்யூ அதிகம் இருக்கக்கூடிய முடக்கத்தான் கீரை வச்சு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கீரையோட பெயர் பார்த்திங்கன்னா முடக்கு அற்றான், அது அப்படியே முடக்கத்தான்னு சொல்லப்பட்டு வந்ததுங்க. அதாவது முடக்குவாதத்தினால முடங்கி கிடக்கிற எலும்புகளை எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த கீரை அப்படிங்கிறது தான் இதையோட அர்த்தம். இது ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு அந்த காலத்தில் யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க ஒரு அப்ளிகண்ட்டாக. பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தால் கூட அதை சரி செய்கிறதுக்கு உதவுங்க. கேன்சர் செல்ஸ் உருவாகாமல் தடுக்கக்கூடிய கீரைங்க இது. என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து சீட் வாங்கிட்டு வந்து வச்சேங்க. நமக்கு இந்த அளவுக்கு இலைகள் வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம பறிக்க பறிக்க மறுபடியும் படர்ந்து இலைகள் வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு போன்ஸில் அங்கங்கே யூரிக் ஆசிட் டெபாசிட் இருக்குங்க. அதை வெளியேற்றுவதற்கு இந்த கீரை ரொம்ப உதவுது. மூட்டு தேய்மானம் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டுட்டு வந்தால் நல்ல வித்தியாசம் தெரியுங்க. ஃபீவர் போனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அதுவும் சிக்கன் குனியா போனவங்களாக இருந்தால் ரொம்பவே அந்த போன்ஸில் பெயின் இருக்கும். அவங்களுக்கு இந்த கீரை தொடர்ச்சியாக உணவில் சேர்த்துட்டு வந்தாங்கன்னா ஒரு எக்ஸலண்ட் மெடிசனாக உடம்புல செயல்படுங்க. இந்த மாதிரி மெடிசினல் வேல்யூ இருக்கிற உணவுகளை எல்லாம் நம்ம குடும்பத்துக்கு நம்ம பழக்கப்படுத்தினா நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் ஹெல்த்தியாக வாழ்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். இதை யார் சாப்பிடலாம், யார் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நீர் உடம்புனால வெயிட் போட்டு கை கால் வலி இருக்கிறவங்க சாப்பிட்டா இந்த கீரை அவ்வளோக்கா பெருசாக வித்தியாசம் காமிக்காதுங்க. அதுவே உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிறவங்க, பித்தத்தினால மூட்டு வலி இருக்கிறவங்க இந்த கீரையை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக உணர்வாங்க. நமக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்திருக்கு கீரை, இது போதும். இதை 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. எல்லாம் பிஞ்சு கீரையாக இருக்குது, அதனால் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் முத்தலான ஸ்டெம்ஸாக இருந்தால் அதை வச்சு நம்ம சூப்பு செய்யலாம். அதை இன்னொரு ரெசிப்பியாக நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி இருக்கும், கடைகளில் கூட கிடைக்கும். இதை தோசை மாவில் நம்ம அடித்து எடுத்துக்க போகிறோங்க. அப்படியே சேர்த்து அடிச்சுக்கலாம். மாவோடு நம்ம சேர்த்து அடிச்சுக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு மாவு அவ்வளோக்கா தண்ணி விடாமல் இருக்கும். நைஸாக அடிச்சுக்கலாம். நமக்கு பாருங்கள், மாவில் கலந்த மாதிரி ரொம்ப நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போது கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம மாவு எத்தனை தோசைக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் செஞ்சுக்கலாங்க. நான் ஒரு 4-5 தோசை வர்ற மாதிரி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு நல்லா கொரன்னு இந்த மாதிரி அடித்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா தோசை சாப்பிடும்போது ஃப்ளேவராக ரொம்ப நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அதை நம்ம நல்லா பவுட்ரு பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். மாவில் உப்பு இருக்குது, அதனால் கீரைக்கான உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மாவுலேயே கீரையை ஆட் பண்ணி தண்ணி தெளித்து விட்டு அடிச்சிட்டதுனால தோசை பேட்டரோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குங்க. இதை வச்சு நம்ம இப்போ தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். எப்போவுமே தோசை சுடுறதுக்கு முன்னாடி தோசைக்கல் நல்லா காஞ்சிருக்கணும். அப்போ தான் தோசை முருகலாக நல்லா வரும். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த தோசையை நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. அப்படி செஞ்சோம் அப்படின்னா சத்துக்கள் எல்லாம் போயிடுன்னு சொல்லுவாங்க. அதனால் ஓரளவுக்கு முருகலான உடனே தோசையை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், ஓரளவுக்கு முருகல் ஆயாச்சு. திருப்பி போட்டுக்கலாம். இப்போது தோசை ரெடி ஆகிடுச்சு. நம்ம முடக்கத்தான் கீரை தோசை ரெடி. இதை சர்வ் பண்ணிடலாம். இது மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது பெருசாக வித்தியாசம் தெரியாதுங்க. நார்மல் தோசை மாதிரி தான் இருக்கும். கசப்புத்தன்மை ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்கும். இதை தேங்காய் சட்னியோ இல்லை கார சட்னியோ இல்லை வெங்காய சட்னியோ எது கூட வேணாலும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.